வணக்கம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு புனித நீர் எடுத்துச் செல்வதற்காக ஆன்மீக பயணமாக இன்று மதியம் 2 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் வருகை தர உள்ளார். ராமேஸ்வரம் வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி ராமநாத சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள 22 புண்ணிய தீர்த்த கிணறுகளிலும் புனித நீராடி பின்னர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளை 21ஆம் தேதி காலை தனுஷ்கோடி அச்சில்முனை கடற்கரை பகுதியில் புனித நீராடும் பிரதமர் கோதண்ட ராமர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். 2 நாள் ஆன்மீக பயணமாக பிரதமர் ராமேஸ்வரம் வருவதையொட்டி ராமேஸ்வரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் அடையாள அட்டைகளை சோதனை செய்த பின்னரே அவர்கள் ராமேஸ்வரத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலை சுற்றியுள்ள தங்கும் விடுதிகளில் தங்கியுள்ளவர்களின் விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருவதோடு கடல் மார்க்கமாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் பொருட்டு கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் மூலம் தொடர்ந்து ரோந்து செய்யப்பட்டும் வருகிறது. தற்போது வெடிகுண்டு கண்டுபிடித்தல் மற்றும் செயலிழக்க செய்யும் நிபுணர்கள் வெடிகுண்டு மோப்பனாய் படையினர் மூலம் தீவிர சோதனையிலும் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை காண முடிகிறது. மேலும் ராமேஸ்வரம் முழுவதுமே காவல்துறை இயக்குனர் மேற்பார்வையில் 3 காவல்துறை துணைத் தலைவர்கள், 14 காவல் துணை கண்காணிப்பாளர்கள், 13 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், 25 உதவி மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் என 3400 காவல்துறையினர், 14 வெடிகுண்டு நிபுணர் குழு உள்ளடங்கிய காவல்துறையினர் நியமிக்கப்பட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு பலப்படுத்தப்பட்டு ராமேஸ்வரம் பகுதி முழுவதுமே காவல்துறையின் வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் ராமேஸ்வரம் வருவதையொட்டி பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் ராமேஸ்வரத்தில் முகாமிட்டு பிரதமர் செல்லும் இடங்கள் மற்றும் கோயில் உள்ளிட்டவைகளை தீவிர சோதனை செய்து வருகின்றனர். மேலும் இன்று பிரதமர் இரவு தங்கும் ராமகிருஷ்ண மடத்தை சுற்றி போலீசார் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதுடன் வாகனங்களில் தொடர்ந்து ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ரயில் நிலையம், பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது திருக்கோவிலுக்கு பிரதமர் வருவதையொட்டி இன்று மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் நண்பகல் 12 மணியிலிருந்து 2:30 மணி வரையிலும், நாளை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு பேருந்து வழித்தடங்களும் மாற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதும் ட்ரோன்கள் பறக்க விடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் தீவு முழுவதும் காவல்துறையின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.